வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்ட ஆணையத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். காபு சமூகத்தினருக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதி. இலங்கையில் உள்ள தமிழர்களை விடுவிக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு மீண்டும் கடிதம். மூன்றாவது நாளாக தொடரும் போராட்டம். ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கைது. கள்ளக்குறிச்சி மாணவிகள் உயிரிழந்த விவகாரம். கல்லூரி தாளாளர் வாசுகி நீதிமன்றத்தில் ஆஜர். ஆந்திரத்தில் காபு சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக சட்ட ஆணையத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதியளித்துள்ளார். ஆந்திர மாநில கடலோர மாவட்டங்களில் வசித்து வரும் காபு சமூகத்தினர் தங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கோதாவரி பகுதியில் ரயிலுக்கு தீ வைத்தனர். இதில் 4 பெட்டிகள் தீக்கிரையாகின. பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இது தவிர உள்ளூர் காவல் நிலையம் ஒன்றிற்கு காவல்துறைக்கு சொந்தமான 8 வாகனங்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் காபு இனத்தவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பற்றி விவாதித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் காபு சமூகத்தினரின் கோரிக்கைகள் தொடர்பாக நீதிபதி மஞ்சுநாத் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 25 వెహికల్స్ కాలిపోయినాయి. ఒక ట్రైన్ పూర్తిగా కాల్చారు. ప్రజలు భయభ్రాంతులైపోయారు. 15 మంది పోలీసులు దెబ్బతిన్నారు. 2 డిఎస్పీలు, 3 సిఐలు. జెన్యునిటీ ఉంది. ఎస్, ఐఎమ్ ప్రిపేర్డ్. ఐ వాంట్ డిస్కస్, డిబేట్, సార్ట్ ఇట్ అవుట్. ఒక కమిషన్ కూడా వేయాలి. దానికి టెక్నికల్ రీజన్స్ కూడా ఉన్నాయి. దానికి ఒక కమిషన్ కూడా వేసాం. మంజునాథ్, జస్టిస్ మంజునాథ్ ఒక కమిషన్ వేసాం. முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக காபு சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நாட்டு சிறைகளில் இருக்கும் தமிழக மீனவர்கள் 15 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கை சிறைகளில் வாடும் புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேர் உள்பட 15 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள முதல்வர் ஜெயலலிதா இந்திய வெளியுறவுத்துறை மூலம் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இலங்கை பறிமுதல் செய்துள்ள 69 படகுகளையும் விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மருத்துவ மாணவிகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கல்லூரி தாளாளர் வாசுகி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவிகள் 3 பேர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து கடந்த 1 வார காலமாக காவல்துறையினர் வழக்கு விசாரணை செஞ்சு 5 குற்றவாளிகளை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சிபிசிஐடியினர் தற்போது விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்காங்க. அந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தாளாளர் வாசிகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த குற்றவாளி வாசிகி தங்களுடைய பொறுப்பில் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக ஒரு மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்காங்க. இந்த வழக்கு தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப அன்புமணி விசாரணை செய்துட்டு இருக்காங்க. இந்த சிபிசிஐடியோட 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்கக்கூடிய மனுவை ஏற்றுக்கிட்டு 7 நாட்கள் தங்களுக்கு பொறுப்பில் குற்றவாளி ஒப்படைப்பாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக நீதிமன்ற வளாகத்திலிருந்து ஆர். சுரேஷ்.
தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அலுவலகங்களுக்காக 21 கோடியே 76 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அலுவலகங்களுக்காக கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைத்தார். வணிக வரித்துறை செயல்பாட்டுக்காக வாங்கப்பட்ட 8 ஜீப்புகளை அத்துறையின் பயன்பாட்டுக்காக முதல்வர் ஜெயலலிதா அப்பொழுது வழங்கினார். 179 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒருமுகப்படுத்தப்பட்ட கணினி வழி தீர்வு திட்டத்தையும் அப்பொழுது அவர் தொடங்கி வைத்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம், புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கம் அருகே ஜாக்டோ அமைப்பைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகையிட ஊர்வலமாக சென்ற ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுடைய நியாயமான 15 அம்ச கோரிக்கைகளை பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் ஆணவ போக்கை கடைபிடித்து வருகிறது. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். 3வது நாளாக மாநிலம் முழுவதும் ஆசிரியர்கள் போராட்டம் நீடிப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாது என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிகளை திறந்து செயல்படுத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகளை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோயம்புத்தூர் வருவதையொட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து நாளை பிற்பகல் தனி விமானத்தில் கோயம்புத்தூர் வரும் பிரதமர் மோடி வரதராஜபுரத்தில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறார். பின்னர் கொடிசியா திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். இதனையொட்டி கோயம்புத்தூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பொதுக்கூட்ட மேடைக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் மாநகருக்குள் நுழையும் அனைத்து வழிகளிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் சோதனையிடப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தனி பாதுகாப்பு அலுவலர்கள் முகாமிட்டிருப்பதுடன் பிரதமரின் பயணத்திற்காக குண்டு துளைக்காத கார்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. பிரதமர் பயணம் செய்யும் பாதையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபாவின் நிபந்தனை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதாவுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது. இதனைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற முஃப்தி முகமது சயீத் உடல்நலக்குறைவால் ஜனவரி 7ஆம் தேதி காலமானார். அவருடைய மகளும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முஃப்தி பதவியேற்பதில் தாமதம் ஏற்பட்டதால் அங்கு ஜனவரி 8ஆம் தேதி முதல் தற்காலிகமாக ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக மெஹபூபா தலைமையில் ஸ்ரீநகரில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநிலத்தில் அமைதி, சமமான வளர்ச்சி உள்ளிட்ட முஃப்தியின் கனவுகளை நிறைவேற்ற தருவதாக உறுதியளித்ததால் மட்டுமே ஆட்சி அமைப்பது பற்றி முடிவு எடுப்பதென கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஸ்ரீநகரில் இன்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. बिल्कुल मुत्फिक थे इस एजेंडे को लेकर. उन्होंने मैं समझता हूं कल माननीय गवर्नर साहब ने अध्यक्ष होने के नाते जिस तरीके की डेवलपमेंट और जिस तरीके का शांति का वातावरण जम्मू कश्मीर में बना है ऐसा कभी नहीं. தலைநகர் தில்லியில் மீண்டும் பனிப்பொழிவு அதிகரித்திருப்பதால் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த 3 வாரங்களாக கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. மேலும் தலைநகர் தில்லியில் மீண்டும் இன்று பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்தில் பனிமூட்டம் காரணமாக இன்று காலை விமானங்கள் புறப்படுவதிலும் தரை இறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டது. போதிய வெளிச்சமின்மை காரணமாக விமான சேவைகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக விமான நிலைய அலுவலர்கள் தெரிவித்தனர். வட மாநிலங்களில் பனிப்பொழிவு மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மருத்துவமனைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அறிக்கை தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
வருகின்றன. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற்றப்படும் மருத்துவ கழிவுகள் பற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற்றப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த தீர்ப்பாயம் சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற்றப்படும் மருத்துவ கழிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது. வரும் 10ஆம் தேதிக்குள் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய கடல் மீன் வளர்ச்சி ஆராய்ச்சி மையம் சார்பில் நடைபெறும் மீன்வள கணக்கெடுக்கும் பணி சென்னையில் தொடங்கியுள்ளது. மத்திய கடல் மீன் வளர்ச்சி ஆராய்ச்சி மையம் சார்பில் இந்தியா முழுவதும் உள்ள 4250 கடலோர கிராமங்களில் கடல் மீன் வளங்களை கணக்கெடுக்கும் பணி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். கடந்த டிசம்பரில் நடைபெற்றிருக்க வேண்டிய இந்த பணி மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தற்பொழுது தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 591 கடலோர கிராமங்களில் உள்ள மீனவர்களின் எண்ணிக்கை, அவர்கள் பயன்படுத்தும் வலைகளின் வகைகள், மீனவர்கள் சமுதாய நிலை போன்றவற்றை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த பணியில் 700க்கும் அதிகமான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். Here we'll be covering about 700 enumerators we are engaging for this process. Throughout the month, the enumerators will be approaching each fisherman household and collecting all data, the social details, then their educational profile, what fishing craft and gear they have. All these aspects will be collected. We have prepared a detailed schedule 1. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதென வன்னி அமைப்புகள் சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் உணவகத்தில் 30க்கும் அதிகமான வன்னி அமைப்புகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய படையாச்சியார் பேரவைத் தலைவர் காந்தி, வன்னிய மக்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அவர்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதென கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு எப்போதும் போல் தோழமை கட்சியாகவே செயல்படுவோம். அனைத்து தொகுதிகளிலும் இதுக்கு பிரச்சாரம் செய்வோம். பாமக எந்தெந்த தொகுதியில் நிற்கிறதோ அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சார பயணம் நீடிக்கும். கடலூர் அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி கிராம மக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளத்தால் மூழ்கி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிராமங்களில் மக்கள் வீடுகளை இழந்து தவித்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகையாக 5000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. அலுவலர்கள் கணக்கெடுப்பு பணி நடத்திய நிலையில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முறையான நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க கண்டித்தும் கடலூர் அடுத்த பெரிய கங்கனாங்குப்பம் ஊராட்சி மக்கள் ஊராட்சி மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தெருவுக்கு 2 பேர் என்கின்ற விதத்தில் ஒரு கிராமத்திற்கு சுமார் 30லிருந்து 40 பேர் வரைக்கும் எங்கள் ஊருக்கு கிடைச்சிருக்கு. மேற்பட்ட யாருக்குமே இதுவரைக்கும் நிவாரணம் கிடைக்கலங்க. அதனால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரணம் கிடைப்பதை இறுதி செய்யும் வரை இந்த இடத்தில் இருந்து யாரும் நகரப்போவதில்லை. திருப்பூரில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 3000க்கும் அதிகமான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் திருப்பூரில் 3வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக திரண்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட 3000க்கும் அதிகமான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 12 ஆண்டுகளாக போராடி கொண்டுள்ளோம். இந்த மறியல் போராட்டத்தை தீர்வு காணவில்லை எனில் எங்களுடைய மாவட்ட அமைப்பு என்ன கட்டளை இடுகிறதோ அதை பொருட்டு எங்களுடைய மாநில அமைப்பும் இணைந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் 6வது ஊதிய குழு பரிந்துரைத்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திருச்சியில் ஆசிரியர்கள் சங்கத்தினர் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட 100கணக்கான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும். ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும்.
இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் ரத்து செய்வோம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் வரவேற்றிருந்தார். 4.25 ஆண்டுகளாகிறது. இன்னும் கூட காலங்கள் இருக்கிறது. எங்களை போன்ற உயர்மட்ட குழுவை அழைத்து பேசி இந்த அரசு நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரியில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ அமைப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 1500க்கும் அதிகமான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இன்றைக்கு 3வது நாள் போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று கொண்டிருக்கின்றோம். அரசு உடனடியாக எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் தமிழகம் முழுவதும் எங்கள் போராட்டம் ஓயாது என்ற நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோட்டில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் 2000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் அதிகமான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு இறுதி நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியரும் அரசு பணியாளரும் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை கால் கொடுத்திருக்காங்க. எங்களை அழைத்து பேசவில்லை என்றால் அந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ள நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதேபோல் அரியலூரில் அண்ணா சிலை அருகே ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து நிலையத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு அழைத்து இந்த 15 அம்ச கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் ஜாக்டோ உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், சற்றேறக்குறைய 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒன்று கூடி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் வகையில் போராடுவோம். ஆசிரியர் போராட்டம் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் தொடக்க பள்ளிகளுக்கு முன் அறிவிப்பின்றி விடுமுறை விடப்பட்டதால் மாணவர்களும் பெற்றோரும் அவதிக்குள்ளாயினர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்திலும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் மாவட்டத்தில் உள்ள பல தொடக்க பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு சென்ற பின்னர் விடுமுறை என அறிவிக்கப்பட்டதால் மாணவர்களும் பெற்றோரும் அவதிக்குள்ளாயினர். பொதுத் தேர்வு வர இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறு விடுமுறை விடப்படுவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். நாங்கள் எப்போவுமே ரெகுலராக காலையில் குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விடுறோம். திடீர்னு ஸ்ட்ரைக்குனா நாங்கள் என்னத்தை பற்றி எதை பண்ணி எது பண்ணுறது? ஆசிரியர்லாம் வரல. முன்னறிவிப்பு இருந்து பண்ணலாம் பரவாயில்ல. குழந்தைகளை கூட்டு போகிறதுங்களா இல்லை இங்கே வச்சு படிக்கிறதாங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரு குழந்தை உள்பட 2 பேர் உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த 5 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். சேலம் ராசிபுரம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையின் நடுவில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஐஸ்வர்யா என்ற பெண்ணும் அவரது குழந்தையும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். படுகாயமுற்ற 5 பேரை ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதேபோல் திருச்சி மணச்சநல்லூர் அருகே கல்லூரி மாணவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது கரும்பு ஏற்றி சென்ற லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அழகிய மணவாளம் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன், தம்பி இருவரும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். மணச்சநல்லூர் காவல்துறையினர் உடல்களை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். மாணவர்கள் சேகுவேரா பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து கல்லூரிகளிலும் சேகுவேரா தொடர்பான ஓவியங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில் புரட்சி நிறம் சேகுவேரா என்ற தலைப்பில் சேகுவேரா தொடர்பான ஓவிய கண்காட்சியை நீதிபதி சந்துரு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் லயோலா கல்லூரி முதல்வர் ஜோசப் அந்தோனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஓவியர் புகழேந்தியால் உருவாக்கப்பட்ட 40 ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நீதிபதி சந்துரு, பிரபலமான முகம் என்பதால் சேகுவேராவின் உருவம் பொறித்த ஆடைகள் மாணவர்கள் அதிக அளவு பயன்படுத்துவதாகவும், ஆனால் அவரது வரலாற்றை படிப்பதில்லை எனவும் கூறினார். பற்றி இந்த மாதிரியான ஒரு புகைப்பட கண்காட்சி வைக்கும்போது குறிப்பாக இளைஞர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான தன்னுடைய அந்த முகத்தை பின்னால் உள்ள வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கண்காட்சிகளை எல்லா கல்வி நிறுவனங்களிலும்
எல்லா பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்திலும் வைக்க வேண்டும். இளம் எழுத்தாளர்கள் பிறரை பின்பற்றாமல் சுய சிந்தனையோடு சமூக அக்கறையுடன் எழுத வேண்டும் என்று கவிஞர் பழமலை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனியார் பள்ளி ஆசிரியரான ராஜசேகர் என்பவர் எழுதிய எழுத்துக்கள் இளைப்பாறும் இடம் என்ற கவிதை நூலை வெளியிட்டு அவர் பேசினார். அப்பொழுது இளம் எழுத்தாளர்கள் சுய சிந்தனையோடு சமூக அக்கறை கருத்துக்களை எழுத வேண்டும் என கவிஞர் பழமலை கேட்டுக்கொண்டார். தவிர்க்க முடியாமல் இளைஞர்கள் பிறரை பார்த்து காப்பி அடிப்பார்கள். ஸ்டைல்னு சொல்கிறோம்ல, ஃபேஷன் சொல்கிறோம்ல, அதுக்கு ரியாகி விடக்கூடாது. இது சரியான ஃபேஷன் தானா, சரியான ஸ்டைல் தானான்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். சரியான ஃபேஷனை சரியான ஸ்டைலில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி புதுமையாக சொல்லணும். அதுதான் வித்தியாசமாக செய்கிறது, அதுதான் வேறுபாடாக செய்கிறது. என்னுடைய வழி, சமூகத்தில் இருந்த வழி, மற்றவங்களுடைய உணர்வு அதையும் வாங்கிக்கிறது தான் ஒரு கவிஞனுடைய வேலை. அவனுடைய உணர்வு மட்டுமே பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கவிஞனுடைய வேலை இல்லை. நண்பனை எப்படி கவலைப்படுறான், இன்னொருத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்குள்ளார போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை தன்னுடைய படிப்புல கொண்டுட்டு வர்றது கவிஞனுடைய வேலை. அதையும் நான் செஞ்சிருக்கேன். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அதிநவீன கற்றல் சாதனங்களுடன் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். எனினும் இந்த பள்ளிகளுக்கு நூலகமும் விளையாட்டு திடலும் தேவை என மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிவிக்கின்றனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். அரசு பள்ளிகள் என்றால் தரம் மற்றும் வசதிகள் குறைவு என்ற கூற்றை மாற்றும் விதமாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியும் சின்னமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியும் அதிநவீன கற்றல் சாதனங்களுடன் இயங்கி வருகின்றன. தொடுதிரை கணினி வழி கற்றல் வகுப்புகள், தனித்தனி கணினிகள், ஒவ்வொரு வகுப்பறையிலும் குறுந்தகடு இயக்கியுடன் புதிய முறையில் கல்வி கற்க தொலைக்காட்சி பெட்டிகள் என இந்த பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வி பயிலுகின்றனர். இதில் ஊத்துக்குளி ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுக்கான பாடங்களை தொடுதிரை மூலம் அவர்களே இயக்கி கல்வி கற்று வருகின்றனர். ஊத்துக்குளி ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி இதே பள்ளியில் படித்து தற்பொழுது தலைமை ஆசிரியையாக பணியாற்றுகிறார். இவர் பொறுப்பேற்றவுடன் பள்ளிக்கு புரவலர்களை சேர்த்து அவர்கள் மூலம் நிதி திரட்டி பள்ளிக்கு தேவையான அதிநவீன கற்றல் சாதனங்களை வாங்கியுள்ளார். 88,000 ரூபாய் மதிப்பில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் நமது பள்ளியில் ஏற்படுத்தினோம். அதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் மிகவும் நன்றாக வளர்ந்துள்ளது. எங்களுக்கு அது பார்ப்பதற்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மேலும் கணினி, எங்கள் பள்ளியில் கணினிகள் உள்ளன. கணினி வழியாகவும் குழந்தைகள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படித்தாலும் என்னால் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை அவங்ககிட்ட கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் தனியார் பள்ளிகளில் என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனை வசதிகளையும் என்னுடைய பள்ளியிலையும் செய்யணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த பள்ளியை ஒரு தரமிக்க பள்ளியாக, தமிழகத்தினுடைய ஒரு முன்னோடி பள்ளியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு நோக்கமே. தன்னலமற்ற ஆசிரியர்களின் முயற்சியால் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகளால் தனியார் பள்ளிகளில் பயின்று வந்த தங்களுடைய குழந்தைகளை பல பெற்றோர் தற்பொழுது இந்த பள்ளியில் சேர்க்க தொடங்கியுள்ளனர். ப்ரைவேட் ஸ்கூலு தான் சேர்த்திருந்தோம். அப்புறம் இங்கே நடக்கிற ஆண்டு விழா, இந்த நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க நல்லா படிக்கிறத பார்த்துட்டு நம்ம வெட்டியாக கொண்டு போய் அங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் பணம் செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்திக்கலான்னு சொல்லி கொண்டாந்து இங்கே சேர்த்துனங்க. நான் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் தான் என் பொண்ணுக்கு பேச்சு திறமை இருக்குன்ட்டு ஒரு இதே எங்களுக்கே தெரிஞ்சது. அதுக்கு இந்த டீச்சர்ஸ் தான் காரணம். டீச்சர்ஸ் நல்லா சொல்லித்தராங்க, அதே மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா படிக்காதவங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்க. ஸ்கூலில் சேர முடியாதப்ப நான் படிக்க போக முடியாதப்ப என் தம்பி இருந்தங்காட்டி என்னை வீட்டில் நிறுத்திட்டாங்க. ஆனால் ஹெச்எம்எஸ் என்னை இந்த ஸ்கூலில் நீ உன் தம்பி வச்சுட்டே படிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் ஊடகத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுருக்கிறேன். இது தவிர மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் விதமாக நூலகம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தான் கல்வி பயின்ற பள்ளிக்கு தேவையான வசதிகளை நிறைவு செய்யும் ஒரு ஆசிரியை, வங்கியில் கடன் பெற்று பள்ளி கட்டடம் கட்டும் மற்றொரு ஆசிரியை என பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் இவர்களின் பணியை ஊக்கப்படுத்துவது அவசியம். வேந்தர் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஆ. சிவகிருஷ்ணன். சையத் மோடி கிராண்ட் பிரீ பேட்மிண்டன் போட்டி, இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சாம்பியன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டிற்கு கட்டுமான பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அட்லாண்டிக் கடல் பகுதியில் மூழ்கியது. கபான் நாட்டிலிருந்து மரத்தாலான பொருட்கள், எந்திரங்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுடன் சரக்கு கப்பல் ஒன்று பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. தென்கிழக்கு பிரான்ஸை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது கப்பலில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவும் உடைப்பு காரணமாகவும் கடலில் கப்பல் மூழ்கத் தொடங்கியது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த பிரான்ஸ் கடற்படையினர் கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் பணியாளர்களை மட்டும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டுள்ளனர். பன்னாட்டு அளவிலான சையத் மோடி கிராண்ட் ஃப்ரீ பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டத்தை வென்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பன்னாட்டு அளவிலான சையத் மோடி கிராண்ட் ஃப்ரீ கோல்ட் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்தும் சீன வீரர் யுவாங் யூஸும் மோதினர். 1 மணி நேரம் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 21-13, 14-21, 21-14 என்ற நேசர்க்கில் யுசியாங்கை வீழ்த்திய ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டத்தை வென்றார். வங்கதேசத்தில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் காலிறுதிப் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாள அணியை வீழ்த்தியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணியும் நேபாள அணியும் டாக்காவில் உள்ள ஷார்இ பங்களா திடலில் விளையாடின. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. முதலில் பேட்டிங் செய்த நேபாள அணி 48 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. 170 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணி 18.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 175 ரன் எடுத்தது. இதன் மூலம் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளது. He's found the gap. He's a good player, Sarfaraz Khan. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்ட ஆணையத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். காபு சமூகத்தினருக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதி. இலங்கையில் உள்ள தமிழர்களை விடுவிக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு மீண்டும் கடிதம். 3வது நாளாக தொடரும் போராட்டம். ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கைது. கள்ளக்குறிச்சி மாணவிகள் உயிரிழந்த விவகாரம். கல்லூரி தாளாளர் வாசுகி நீதிமன்றத்தில் ஆஜர். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.